ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராப வருடம் ஆவணி மாதம் 15ஆம் தேதி முதல் புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை. கடகராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள குரு பகவான், 2ஆம் இடத்திலே சூரியன் புதன் கேது, 3ஆம் இடத்துல சுக்கிரன், ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல சனி, 12ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, செப்டம்பர் 2ஆம் தேதி முதல் சுக்கிரன் 4ஆம் இடத்துல ஆட்சி நிலையில் அமர இருக்கிறார். செப்டம்பர் 7ஆம் தேதியிலிருந்து 3ஆம் இடம் பலம் பெறுகிறது. 3ஆம் இடத்திலே புதன் ஆட்சி உச்ச மூல திரிகோண பலத்தில் அமர இருக்கிறார். செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் சூரியனும் ராசிக்கு 3ஆம் இடத்துல மிக பலமாக அமர இருக்கிறார். செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் பாருங்க, செவ்வாய் விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார். செப்டம்பர் 26ஆம் தேதி முதல் புதன் பகவான் பாருங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜென்மக்குரு காலம். இந்த ஜென்மக்குரு காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானம் வேணும், அவசரப்படக்கூடாது, கோபத்தை குறைக்கணும், உத்தியோகம் சார்ந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும், மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது. ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா கஷ்டமற்ற கவனமாக பேசணும். ஏன் அப்படின்னா, அதுவும் ஜென்மக்குரு காலகட்டத்தில் பாருங்கள், எங்கே போனாலும் போட்டி பொறாமை, எங்கே போனாலும் கொஞ்சம் சிக்கல் கஷ்டம் அதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் இதுலேயும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். மேலும் கோச்சாரத்தில் சந்திர ராசிக்குள்ள ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வருவார். அந்த காலகட்டத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணுங்க கடகராசிக்காரர்கள். அதே போல பாருங்க, சூரியன் இந்த மாதம் 2ஆம் இடத்துல இருக்கிறார். செப்டம்பர் 17ஆம் தேதி வரையும் 2ஆம் இடத்துல இருக்கிறார் சூரியன். சூரியன் 2ஆம் இடத்துல இருப்பது சிறப்பு தான். நல்ல பண வரவுகளை கொடுக்கும், நல்ல பேச்சாற்றலை கொடுக்கும், பேச்சின் மூலம் சில காரியங்களை நீங்கள் சாதிக்க முடியும். அதே சூரியன் இந்த மாதம் 3ஆம் இடத்துக்கு போகிறார். செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் 3ஆம் இடத்துல இருப்பார். நல்ல தைரியத்தை கொடுக்கும். 2ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. திடீர் பணவரவு, எதிர்பாராத பணவரவு இதெல்லாம் கொடுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. அதே போல் கண்ணில் ஏதாவது பிரச்சனை, பல்லு வலி இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்குங்க செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு அப்புறம். பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை, யாரையும் எடுத்தறிந்து பேசக்கூடாது. செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் கவனம், பேச்சு விடக்கூடாது செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு அப்புறம் கடகராசிக்காரர்கள். அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ள வீண் விவாதங்களை தவிர்க்கணும். செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் 3ஆம் இடத்திற்கு சிறப்பு தாங்க. ஆனால் சனி பார்வையினால் உங்களுக்கு அவர் 2ஆம் அதிபதிங்கிறதுனால பேச்சினால பிரச்சனை வரலாம். கணவன் மனைக்குள்ள வீண் விவாதத்தினால சில கஷ்டங்கள் வரலாம். அதனால் பாருங்கள், பேச்சில் நிதானம் தேவை அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு. அதே போல் சுக்கிரன் பாருங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ஆட்சி பலத்தில் அமர இருக்கிறார். அப்போ தாயாருக்கு இருந்த கஷ்டங்கள் மாறும். கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக தாயாருக்கு பல வகையிலும் சிரமம், அதே போல் சரக்குகள் தேங்கக்கூடிய சூழ்நிலை, எதில் முதலீடு பண்ணாலும் நஷ்டம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக. செப்டம்பர் 2ஆம் தேதியிலிருந்து புதிய முதலீடுகள் மூலம் லாபம், தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்கும். புதுசாக ஏதாவது ஒரு சிலர் புது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, தாய் வழி மூலம் ஆதாயம், அதே போல் இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, அதே போல் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு அமையும். 4ஆம் இடம் பலம் பெறுவது, குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில் முடியும் அப்படின்லாம் சொல்லலாம். சுக்கிரன் 4ஆம் இடத்துல சொந்த வீட்டில் அமர இருப்பது. அதே போல் செவ்வாய் பாருங்கள் 12ஆம் இடத்துல இருக்கிறார். கடகராசிக்காரர்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் தாங்க. அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ இடம், பூமி, கட்டடம், வண்டி, வாகனம் இதன் மூலம் உங்களுக்கு யோகம் கொடுக்குங்க. ஒரு யோகாதிபதி கிரகம் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தின் மூலம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் இருக்குது. அப்போ புதுசாக இடம் வாங்குறது, வீடு கட்டுறது இதன் மூலம் உங்களுக்கு யோகம் கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப தூரத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். பூர்வீக சொத்தை ஒரு சிலர் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு ஏதாவது திடீர் செலவுகள், சுபகாரிய செலவுகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் செப்டம்பர் 18ஆம் தேதி வரைக்கும். செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் ராசிக்குள்ளே வராருங்க. கடகராசிக்காரர்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர்கள் குருவும் செவ்வாயும் தான். அடுத்தது தான் சூரியன், சந்திரன்லாம்.
அப்போ இந்த குரு செவ்வாய் 2 கிரகங்களும் ராசிக்குள்ள உங்களுக்கு சஞ்சாரம் செய்வார்கள். செவ்வாய் ராசிக்குள்ள வருவது உங்களுக்கு பாருங்க அதிர்ஷ்டம் உண்டு, தொழில் ரீதியாக யோகம் கிடைக்கும், நல்ல ஒரு திட்டமிடுதல் இருக்கும். செவ்வாய் ராசிக்குள்ள இருக்கிற வரையும் உங்களுக்கு அதிகார பதவிகள் தேடி வரும், ஜனவசியம் கிடைக்கும், ஒரு சிலருக்கு திடீர் வேலை கிடைக்கும். செவ்வாய் ராசிக்குள்ள இருப்பது திடீர் யோகங்க, திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால் இந்த மாதம் செவ்வாய் ராசிக்குள்ளே வருவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு ராசிக்குள்ளே இருப்பதனால ஜென்ம குருங்கிறதுனால கொஞ்சம் நிதானம் வேணும், அவ்வளோதான். ஒரு வண்டி வாகனத்தில் செல்லும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக போகணுங்க செவ்வாய் ராசிக்குள்ளே வந்த பிறகு. ஏன்னா செவ்வாய் ரத்த கிரகங்கிறதுனால. அதே போல் பாருங்கள், புதன் பகவான் இந்த மாதம் 3ஆம் இடத்திலே அமர இருக்கிறார். புதன் பாருங்கள் 3ஆம் அதிபதி, மேலும் 12ஆம் அதிபதி. அப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். ரொம்ப தூரத்திலேருந்து வரக்கூடிய செய்தி மூலம் ஆதாயம் கிடைக்கும். தகவல் தொடர்பு சார்ந்த துறையில் உங்களுக்கு யோகம் கிடைக்கும். செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல ஆட்சி உச்ச மூலத்திரிகோண பலத்தில் அமர இருக்கிறார். அப்போ கம்ப்யூட்டர் துறை, கமிஷன், ஷேர் மார்க்கெட்டு இதன் மூலம் பாருங்கள் உங்களுக்கு யோகம் கிடைக்கும். அந்த துறையில் இருப்பவங்களுக்கு ஆடிட்டிங், கணக்கு, இலக்கியம், எழுத்து இது போன்ற துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போவது. அப்போ செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டு அப்படின்லாம் சொல்லலாம். 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் பார்த்துக்கிறாங்க. இது ஒரு சில ஆபரண நஷ்டத்தை கொடுக்கும். ஆபரண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். அதே போல் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வெளியில் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அது பத்திரமா கொஞ்சம் கவனமாக எடுத்துகிட்டு போகணும், அவ்வளோதான். மொத்தத்தில் பாருங்கள், கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 3ஆம் இடம் வலுப்பெறுகிறது. அதே போல் 4ஆம் இடமும் வலுப்பெறுகிறது. செவ்வாய் இந்த மாதம் ராசிக்குள்ளே வரார். நல்ல ஜனவசியத்தை கொடுப்பார், உங்களுக்கு அதிகார யோகத்தை கொடுப்பார். அதே போல் சூரியன் இந்த மாதம் 3ஆம் இடத்தில் அமர்வதும் நல்ல தைரியம் கொடுக்கும். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மொத்தத்தில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு. எதிர்பாராத ஒரு யோகங்களை இந்த மாதம் பார்க்க முடியும். இந்த 2ஆம் இடத்துல கேது இருக்கிறார். 2ஆம் இடத்துல கேது இருப்பதும் பாருங்க கண்களில் பிரச்சனை, பற்களில் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டே இருக்கும் உங்களுக்கு. 2ஆம் இடத்துல கேது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே இருந்துட்டு தான் இருக்கிறார். அதே போல் 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். கணவன் மனைவிக்குள்ள அந்த நெருக்கத்தை குறைக்கும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு. 9ஆம் இடத்துல சனி இருக்கிறார். தகப்பனார் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். மற்றபடி அவர் 7ஆம் அதிபதி, ஒரு கேந்திராதிபதி கோணத்தில் இருக்கிறார். அது பாருங்க உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லலாம். மொத்தத்தில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்க எதிர்பாராத யோகம், திடீர் திருப்பு முனை, திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் இந்த மாதம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்டம்பர் 23, 24, 25 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படையும். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகளை தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கிட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்டம்பர் 3, 4, செப்டம்பர் 8, 9, செப்டம்பர் 12, 13, அதே போல் செப்டம்பர் 19, 20, 21, 22, 23, செப்டம்பர் 29, 30 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.